அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆபீசர் மேடம், வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். போலாம். 1 minute. துரைக்கண்ணன் சார், ஸ்ரீனிவாசன் சார், ப்ளீஸ் கம். மேடம். சார், நான் இவங்க வீடு வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கேன். நீங்களே என் கூட வாங்க. எல்லா உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்குன்னு அவங்களுக்கு புரியுற மாதிரி நாம விளக்கமா எடுத்து சொல்லிட்டு வந்துருவோம். நல்ல யோசனை மேடம். ஓகே ஓகே மேடம். வாங்க சார். ஓகே மேடம். போலாமா? போங்க. அலமேலு, அலமேலு, எங்க போயிட்ட? சீக்கிரம் வா. என்னங்கம்மா? நம்ம வேலையாளங்களை எல்லாம் விட்டு வீட்டை சுத்தம் பண்ண சொல்லு. அப்புறம் வாசல்ல மாவில தோரணம் எல்லாம் கட்ட சரிங்கம்மா. சரியா? சரிம்மா. மகளே, உன்னுடைய விரதம் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நீ தான் செய்ய வேண்டும். நான் உனக்கு அறிவுறுத்தியதை மறந்து விட்டாயா? இல்ல சாமி, அந்த மெட்ராஸ் கம்பெனி ஆபீசர் வராங்க. அவங்கள வரவேற்பு ஏற்பாடெல்லாம் செய்யணும்ல. என்னம்மா சொல்றீங்க? மெட்ராஸ் கம்பெனிக்காரங்களை அடிச்சு விரட்டுறதுக்காக தானே தங்கப்பாண்டியாயும் குழஞ்சியும் போயிருக்காங்க. இப்ப வேற மாதிரி சொல்றீங்க? யாரை விரட்டி அடிப்பதாக சொன்னீர்களோ அவர்களை வீட்டுக்கு வரவழைத்து வரவேற்பு கொடுத்து விருந்து வைப்பதே தான் விதி என்று சொல்வது. மகளே, நான் சொன்னதின் சூட்சுமத்தை இப்போதாவது புரிந்து கொண்டாயா? புரிஞ்சுக்கிட்டே சாமி. எல்லாம் அவன் செயல். இவங்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் திருந்த போறதில்ல. கொடுங்கம்மா, நான் பெருக்கிறேன். பரவாயில்ல அலமேலு, நானே செய்யறேன். அப்பதான் சாமியார் சொல்ற மாதிரி எல்லாம் கனிஞ்சு வரும். அம்மா, நீங்க பெருக்கிறத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் சொல்றேன்ல, நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓம் பிரம்மதேவா, ஓம் நமச்சிவாயா, ஓம். ஏமா, நான் கட்ட மாட்டேனா? இத கூட நீங்க தான் கட்டணுமா? நான் தான் செய்யணும் அலமேலு. நான் இருக்கிற விரதம் நல்லபடியா முடியிற நேரம் இது. இப்ப வரப்போற ஆபீசருக்கு வரவேற்பு கொடுத்து விருந்து வச்சு அசத்தி அந்த ஆபீசரையே கவுக்கணும். எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும். வணக்கம் ஜோசியரையா, நல்லா இருக்கீங்களா? நமஸ்காரம். என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளையே காணோம்? கொஞ்சம் வேலை அதான். உங்க பையன் கல்யாணத்துக்கு வரம் பார்க்கணும்னு சொல்லிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வரீங்க. பையன் கல்யாண விஷயமா தான் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த பொண்ணு பேரு அனிதா, MBBS MS படிச்சிருக்கா. ஓ, என் பையனுக்கு நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். அந்த பொண்ணோட ஜாதகமும் என் பையனோட ஜாதகமும் பொருத்தமாக இருக்குன்னு ஸ்ரீனிவாச ஐயர் சொன்னார். பட் உங்ககிட்ட காட்டினாதான் என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அதான் காட்டிட்டு போகலான்னு வந்தேன். பாருங்க, இது பொண்ணோட ஜாதகம். இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கா? MBA. இந்த பொண்ணு வேலைக்கு போறாளா இல்ல படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்காளா? மகாராணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சென்னை பிரான்ச்ல பெரிய போஸ்ட்ல இருக்கா. கிட்டத்தட்ட மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறா. இந்த அனிதா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஆர்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கா. மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னா பாருங்களேன். ஆமா, பொண்ணுடைய அப்பா என்ன பண்றாரு?
பொண்ணோட அப்பா முதல்ல பேங்க்ல மேனேஜரா இருந்தாரு. அப்புறம் விஆர்எஸ் வாங்கிட்டு இப்ப ஷேர் மார்க்கெட்டே டீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுடைய தோப்பனார் உங்களுக்கும் தெரிஞ்சவர் தான், டாக்டர் தனபாலன். தெரியுமே. நீங்க பாத்துக்கிற பொண்ணு வீட்டுக்கு சொந்தமா நிலமலம் ஏதாவது இருக்கா? சொந்தமா ஒரு பெரிய பங்களா இருக்கு. இந்த டாக்டர் தனபாலன் பூந்தமல்லி ரோட்ல பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்கார். ஓஹோ. பல பல டாக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டலே நடத்திட்டு வர்றார். டி நகர்ல ஒரு பங்களா இருக்கு, அண்ணா நகர்ல இன்னொரு பெரிய பங்களாவே இருக்கு. ஓஹோ. இந்த பொண்ணு அவ அப்பா அம்மாக்கு ஒரே பொண்ணா இல்ல கூட பிறந்தவ யாராவது இருக்காளா? பொண்ணு தான் மூத்த பொண்ணு. கூட பிறந்த தம்பி 2 பேர் இருக்காங்க. தனபாலுக்கு அனிதா தான் ஒரே பொண்ணு. அவருடைய சொத்து மொத்தத்துக்கும் இவ தான் வாரிசு. அனிதாவுடைய ஜாதகத்தை உங்க பையனுக்கு கம்பேர் பண்ணும்போது 10 பொருத்தமும் இருக்கு. அம்சமான ஜாதகம் உத்தமமா பொருந்தி இருக்கு. நீங்க கொண்டு வந்திருக்கிறதையும் பாத்துருவோம். சீனிவாச ஐயரா இந்த ஜாதகத்தை பார்த்து 9 பொருத்தம் இருக்குன்னு சொன்னார். ஆமா, அவர் தான் சொன்னாரு. நல்லா ஜோசியம் பாப்பாரு. எப்படி இந்த பொண்ணுடைய ஜாதகம் உங்க பையனுக்கு பொருத்தமா இருக்குன்னு சொன்னாரு? புரியலையே. இந்த பொண்ணு பிறந்த தேதி, நாள், கிழமை, மாசம் இதெல்லாம் பார்த்து இந்த 12 கட்டங்களையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நீங்க சொல்ற விஷயம் இந்த ஜாதகம் ஒத்தே வரலையே. உங்க பையன் ஜாதகத்துக்கு பொருந்துற மாதிரி இந்த பொண்ணோட ஜாதகத்தை மாத்தி எழுதின மாதிரி தான் தெரியறது. அப்படியா? நீங்க இந்த பொண்ணுக்கு அப்புறம் 2 ஆம்பளை பசங்கன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா இந்த பொண்ணுடைய ஜாதகத்தின்படி அவளுக்கு சகோதர பாக்கியமே இல்லையே. என்ன சொல்றீங்க நீங்க? இந்த பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவனுடைய எதிர்காலமே சூன்யமாயிடுமே. இந்த ஜாதகத்தை எந்த ஜோசியர்ட்ட வேணா கொண்டு போய் காட்டுங்க, இதையே தான் சொல்லுவா. மொத்தத்துல இந்த பொண்ணுடைய ஜாதகம் ஒரு போலி டாக்டர் போலி மருந்துங்கிற மாதிரி இப்ப ஜாதகத்தையும் போலியா எழுத ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. அப்படியா சொல்றீங்க? உங்க பையனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அனிதாவை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுங்க. நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். என் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஜாதகத்தை எந்த ஜோசியத்தை வேணா காட்டுங்க. என்ன ஜோசியர் நீங்க? உங்க மேல நம்பிக்கை இல்லாம நான் உங்களை பார்க்க வருவேன். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்கோ, இது அனிதாவுடைய ஜாதகம். ஓகே. நீங்க என்ன பண்ற, உங்க ஆத்துக்காரிட்டையும் பையன்கிட்டயும் அனிதாவுடைய போட்டோவை காட்டுங்க. அவ படிப்பு, சம்பளம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்க. அவ கண்டிப்பா ஒத்துப்பா. சரி. இந்தாங்கோ, இது நீங்க கொண்டு வந்த ஜாதகம். இது அந்த பொண்ணுடைய போட்டோ. அப்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வேற ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு அப்புறமா உங்களை பார்க்க வரேன். கண்டிப்பா வாங்க. இப்ப நான் கிளம்புறேன். வரேன். சரி. 9 கிரகத்தையும் 12 கட்டத்துல போட்டு உருட்டுறவன்னா நான் சொல்றத இந்த நவகிரகங்களே கேட்கும்போது நீ கேட்காமையா போற? பாடா. ஏங்க தோ வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, மத்தியானம் சாப்பிட கூட வரல. எங்க போனீங்க? நம்ம கோபாலகிருஷ்ண பட்டாச்சாரிட்ட ஜாதகத்தை காட்ட போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஏங்க நம்ம பையனுக்கும் அந்த பொண்ணு மலருக்கும் சீனிவாச ஐயர்கிட்ட ஜாதக பொருத்தம் பார்த்தேன், எல்லா பொருத்தமும் பொருந்திருக்குன்னு சொன்னாருன்னு நீங்களே சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு மத்தவங்கள்ட்ட போய் ஜாதகத்தை காமிக்கிறீங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, 4-5 ஜோசியர்கிட்ட காட்டிட்டு கடைசியா கோபாலகிருஷ்ண பட்டாச்சாரிய கிட்ட ஜாதக பொருத்தம் பாப்பேன். அவர் மட்டும் என்னத்தங்க சொல்லிட போறாரு? 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் சரியா இருக்குன்னு தானே சொல்லுவாரு. எதுவும் பேசக்கூடாது. இந்த பொண்ணோட போட்டோவை பாரு. நான் எதுக்கு இந்த பொண்ணு போட்டோ எல்லாம் பார்க்கணும்? நீ பார்க்க வேணாம், பையன் கிட்ட காட்டு. தோ செந்தில் அவனே வந்துட்டான், அவனே கூப்பிட்டு காமிங்க. டேய் கூப்பிடுறாரு அவங்க அப்பா. வாடா. என்ன? இந்த பொண்ணு போட்டோவை பாரு, எப்படி இருக்கு? யாருப்பா இந்த பொண்ணு? எதுக்காக இந்த பொண்ணோட போட்டோ என்கிட்ட காட்டுறீங்க?
நல்ல விஷயத்துக்காக தான்டா காட்டுறேன். அந்த போட்டோவை பார்த்து அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இந்த பாருங்கப்பா, எந்த காரணமும் சொல்லாம ஒரு பொண்ணோட போட்டோ காமிச்சு பிடிச்சிருக்கலையான்னு சொல்ல சொன்னா என்ன அர்த்தம்? டேய், பொண்ணோட பேரு அனிதா, MBBS MS வேற படிச்சிருக்கா. சிட்டில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா வேற இருக்கா. மாசம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறா. அவங்க அப்பா தனபல் பூந்தமல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே நடத்திட்டு இருக்காரா. அப்பா, சொல்ல வந்து நேரடியா சொல்லுங்க, சுத்தி வளைச்சு பேச வேண்டாம். சரி, ஸ்ட்ரைட்டாவே வரேன். இந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணு வீட்டுல பேசி அந்த பொண்ணையே நிச்சயம் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்பா ஏங்க ஏன்பா உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? தெளிவா தான் முடிவு வச்சிருக்கேன். ஆமாமா, இப்ப புரியுதுங்க, நல்லா புரியுது உங்க என்ன என்னன்னு. ஏங்க, நம்ம பையனுக்கு பாத்துருக்க மலரை விட இந்த பொண்ணு அதிகமா படிச்சிருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா, பணக்கார பொண்ணுனா இந்த போட்டோ காமிச்சு அவனை பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. என்ன பணத்தாசை பிடிச்சவன் நினைச்சியா? என்ன இப்ப எப்படி பேசுறீங்களே, என்ன அர்த்தம்? இந்த டாக்டர் பொண்ணு மலரை விட அதிகமா சம்பாதிக்கிறா, அவளை விட வசதியா இருக்கான்னு தெரிஞ்சு நீங்க இந்த பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க. நல்லா கேளுடா. இந்த டாக்டர் பொண்ணை விட வேற ஒரு வசதியான பொண்ணு கிடைச்சா இவளை விட்டுட்டு அவளை கட்டி வைக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது வேணாம், நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். ஜாதக பொருத்தம் சரியா இருந்தா தான் எந்த பொண்ணோடையும் கல்யாணம்னு சொன்னீங்க. இப்ப மலருக்கு எனக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்தாச்சு, பொருத்தம் நல்லா இருக்குன்னு ஜோசியர்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? இப்ப ஜாதகத்து மேல பைத்தியம் போய் பணத்து மேல பைத்தியம் ஆயிட்டீங்களா? நான் உங்களை மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுற பேராசைக்காரன் கிடையாது. ஒரு தப்பான காரியத்துக்கு எப்பவுமே நான் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன். டேய் செந்தில், என்ன பேராசைக்காரன் மட்டும் நினைக்காத. நீ வாழ்க்கையில நல்லா இருக்கணும், எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் அப்படி பேசுறேன். தயவு செய்து தப்பா பேசாத. மலருடைய பேருக்கும் அவளோட ஜாதகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையா. இந்த ராசிக்கு இந்த லக்னத்துல இந்த அமைப்பு தானே ஜாதகத்துல ஒரு விதி இருக்கு. அதை நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நாட்டுல பல பேர் நம்புறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நீ ஒரு ACP, பெரிய செல்வந்தரோட பையன். நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில மலரோட ஜாதகத்தை உன் ஜாதகத்துக்கு பொருந்துற மாதிரி மாத்தி எழுதியிருக்காங்களா? மாத்தி அப்படின்னு நான் சொல்ல, ஜோசியர் சொல்றாரு. கோபாலகிருஷ்ண பட்டாச்சாரியா சொன்ன எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் பொய்யா போனதா சரித்திரமே கிடையாது. டேய், இந்த டாக்டர் பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஒன்றும் உன்னை கட்டாயப்படுத்தல. மலர் தவிர நீ வேற எந்த பொண்ணை வேணா பார்த்துட்டு அப்பா நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லு. 2 ஜாதகம் பொருந்தி வந்தா நானே உனக்கு எந்த தடையும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. டேய் செந்தில், நீ என்ன நம்புறியோ இல்லையோ, இல்லை இந்த ஜாதகம் ஜோசிக்கட்டு இதெல்லாம் நம்புறியோ இல்லையோ, ஆனா சத்தியமா நான் மேல வச்சிருக்க பாசம் மட்டும் உண்மைடா. அப்பா அதை மட்டுமாவது நம்புடா. அந்த பொண்ணு மலரோட ஜாதகம் போலி ஜாதகம். போலி? எல்லாம் அவன் செயல். என்ன மகனே, என்னை கண்டதும் அதிர்ச்சி ஆய்விட்டாய்? திருவாயை திறந்து பேசு மகனே. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் செயல்னு சொல்லி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீங்க தான் சாமி. அல்ல மகனே, அல்ல. போய் சொல்லாதீங்க சாமியாரே. உங்களால தானே நான் பூஞ்சோள ஜமீன் வயலுக்கே போனேன். மகனே, நீதான் போக வேண்டும். உனக்கு மாரடைப்பு ஏற்பட வேண்டும் என்பது விதி. விதியோ சதியோ எல்லாமே எனக்கு குழப்பமா இருக்கு. பலரது வாழ்க்கையில் நீ குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறாய். இன்றைக்கு அது உனக்கு குழப்ப நிலையே உண்டாக்கி இருக்கிறது. அதெல்லாம் சரி சாமி, நான் இங்கேயே செத்து போயிடுவா இல்ல வீட்டுக்கு போய் செத்து போயிடுவா, அத சொல்லுங்க சாமி.
ஏன் மகனே வாழ்க்கையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறாய்? சாவறதுக்கு யாராவது ஆசைப்படுவாங்களா சாமி? உலகத்துல இருக்கிற நோயெல்லாம் என் உடம்புல இருக்குது, குணப்படுத்துறது கஷ்டம்னு டாக்டரே கைய விரிச்சிட்டாங்க சாமி. அவ்வளவு எளிதாக மரணம் ஒண்ணு நெருங்காது மகனே. அப்படியா சாமி? ஆம் மகனே, நீ கணக்கில் அடங்கா பாவங்களை அல்லவா செய்திருக்கிறாய். நீ பண்ண பாவத்திற்கு அவமானப்பட்டு சீரழிந்து சின்னாபின்னமாயி அதற்கு பின்புதான் உனக்கு மரணம் ஏற்படும். சாமி சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா? மகனே, பாவத்திற்கு மன்னிப்பும் இல்லை, பரிகாரமும் இல்லை. மகனே, நான் உன்னை சந்திக்க வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? என்ன சாமி? உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரப்போகிறார். விருந்தாளியா? ஆறு சாமி? அந்த விருந்தாளியின் வருகையால் அதிசயமும் நிகழும், அதிர்ச்சியும் நிகழும். கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க சாமியார. சிலது சொன்னால் புரியாது மகனே, நடந்தால் தான் புரியும். கொல்லப்புறீங்களே. குழப்ப நிலை தானே தற்பொழுது உன் வாழ்வு நிலை. வருகிறேன் மகனே, எல்லாம் அவன் செயல். ஓம் நமோ நாராயணா. இந்த குழப்பிட்டு போறாரு. வாங்க வாங்க, நான் போய் அன்னிக்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன், ஆனா எங்கேன்னு தான் தெரியல. சரி, அதை அப்புறம் பேசிக்கோ. குழந்தை மேடத்தை உள்ள கூட்டிட்டு வா. சரிங்க ஐயா. வாங்கம்மா. ஓகே வாங்க. வாவ், லவ்லி கோலம். உள்ள வாங்கம்மா. வாங்கம்மா. இவர் தான் எங்க ஐயா. ஐயா, ஆபீசர் அம்மா வந்திருக்காங்க. அம்மா, இவர் தான் எங்க பெரிய ஐயா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார்,
பாத்து சார், விழுந்துருவீங்க சார். என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? சார புடிங்க. இல்லம்மா, நான் விழ மாட்டேன். சரி சரி, நீங்க உட்காருங்க. வேண்டாமா, நான் எழுந்துட்டேன். இனிமே நான் விழமாட்டேன். சார், நான் கைய பிடிச்சிருக்கிறத விட்டா நீங்க விழுந்துருவீங்க போல இருக்கே. இல்லம்மா, எனக்கு நல்லாயிருச்சு. நீங்க கைய விடுங்க. Are you sure? நீங்க கைய விடுங்கம்மா. ஐயா, உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சுங்க ஐயா. நீங்க எழுந்திருச்சு நிக்கிறீங்க. ஆமாமா, எனக்கு சரியாயிருச்சு. எனக்கு இப்ப கைகால்லாம் நல்லா இருக்கு. என்னால நல்லா நடக்க முடியுது. கைகால்லாம் அசைக்க முடியுது. எனக்கு குணமாயிருச்சுமா. குழந்தை எனக்கு குணமாயிருச்சு. நான் நல்லா ஆயிட்டேமா. இனிமே எனக்கு இது தேவையில்லை. எனக்கு குணமாயிருச்சுமா, குணமாயிருச்சு. எனக்கு குணமாயிருச்சு. எனக்கு குணமாயிருச்சுமா. நான் நல்லா ஆயிட்டேன். உங்களுக்கு என்ன இருந்தது சார்? நீங்க உடம்பு சரியில்லாம இருந்தீங்களா? அண்ணே அண்ணே, உங்களை எங்க எல்லாம் தேடுறது? ஆபீசர் மேடம் வந்துட்டாங்க. நீ வாங்க, நீ சீக்கிரமா ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க. ஆபீசர் மேடம், இவங்க தான் என் அண்ணி அம்சவல்லி. வணக்கம் மேடம்.